கே.சி. வேணுகோபால் விஜய பார்க்கறதுக்காகலாம் வரல. பட் அவரு வந்து அஃபிஷியலா வந்துட்டு போனாரு. அக்கவுண்ட்ஸ் கமிட்டியோடைய சேர்மன் அவரு. அந்த அடிப்படையில ஒரு சில விஷயங்களுக்காக வந்துட்டு போனாரு அவ்வளோதான். விஜய்க்கும் அதுக்கும் தாவேகாவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. தாவேகா, ஏடிஎம்கே இருக்குமா? வாய்ப்பு இருக்கான்னா, தாவேகா தெளிவா சொல்லிடுச்சு. பாஜகவுடன் கூட்டணி இருக்கும். யாரும் கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. ஆனால் எடப்பாடி எப்படி முடிவெடுக்க போறாரு? ஒருவேளை அவருக்கு டிடிவி, ஓபிஎஸ் எல்லாம் அவசியம் சேர்க்கணும் நீங்க அப்படின்னு ஏதோ பிரஷர் வந்தால் அவர் வேற மாதிரி முடிவெடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தகவல் சொல்லு. கடைசி நேரத்துல டப்புன்னு கழட்டிட்டு தாவைக்கூட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எடப்பாடி வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய நபர் கிடையாது. ஆரம்பத்திலேருந்து அண்ணாமலை வந்து சொல்லிட்டே இருக்கார். அவரை நம்பி நீங்க எதுவும் பண்ணாதீங்க. அவருக்கு ஒரு செக் வச்சே வச்சீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். நீங்க எல்லாத்தையும் அவர் ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா அவர் கடைசியில் உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டே இருக்காரு. குறிப்பா அந்த லெட்டர் பேட் கட்சின்னு சொல்லிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் யாராவது வந்தா போனாலும் திரு கிருஷ்ணசாமி, திரு ஜான் பாண்டியன் இந்த மாதிரியான ஆமா, ஆட்கள். அந்த மாதிரி ஆட்கள் தான். மற்றபடி வேற யாரும் வாய்ப்பு இல்லை. இல்லை, பெரிய கட்சிகள் எல்லாமே அங்கங்க போய் செட் ஆயிட்டாங்க அவங்க. ஸோ அவங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால பெரிய லெவலில் குழு அமைத்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துற அளவுக்கு தாவேக்கா இன்னும் வளர்ந்துருக்காங்க. ஸ்பீக்கர்ல ஒரு பையன் மேலே ஏறினாப்ல, எல்லா இடத்துலையும் பவுன்சஸ் போட்டிருக்கிறாங்க. தொண்டரணியை போட்டு யாரும் மேலே ஏறக்கூடாதுங்கிறப்போ இது ஃபுல் செட்டப்புங்கிறாங்க. இந்த பையன் மட்டும் மேலே ஏற்றி அவர் நிற்க வச்சு விஜய் அந்த பேசிக்கிட்டே இருக்க நிப்பாட்டி இறங்கு தம்பி இறங்கு தம்பி இறங்குன்னு சொல்ல வச்சு, அதாவது ரொம்ப கட்டுப்பாடாக தான் விஜய் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராமா இது நடந்திருக்கு. ஜோசப் விஜய் கிறிஸ்மஸ் விழா நடத்துறதுல என்னங்க பெரிய ஆச்சரியம்? வீட்டில் நடத்துறது வெளியே நடத்துறாரு, அவ்வளோதானே. அவர் கிறிஸ்தவர் தானே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க வச்சுங்களேன். ஒரு இது அவர் அரசியல் தான், அதில் முழுக்க அரசியல் தான். அதில் ஒன்று. ரெண்டாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்திட்டு உடனே அவர் மலேசியா போக வேண்டிய கட்டாயம். தமிழ் நியூஸ் கண்போனாலும் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் விக்கி. வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கூட்டணி சம்பந்தமான ஒரு குழுவை அமைப்பதற்கான ஒரு ஆலோசனை என்பது விஜய் அவர்களோடு அடுத்த கட்ட நிர்வாகிகள் வந்து ஆலோசனை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள்லாம் நேற்று வந்துச்சு. இதுல ஃபர்தரா என்னென்ன முடிவுகள்லாம் எடுக்க போறாங்க? இன்னும் ஏடிஎம்கேங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து மனதில் வச்சு கொண்டிருக்காங்களா தாவேக்கா? இல்லாட்டி வேறு ஏதேனும் கட்சிகள், இப்போ குறிப்பா நம்ம நேற்று தினம் நம்ம ஒரு பதிவே நம்ம தமிழ்ல போட்டிருந்தோம். காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தோடு வந்து கூட்டணி சேர வேண்டும் என்று ஒரு லாபி வேலை செய்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி, இது சம்பந்தமான டாக்ஸ் எதுவும் ஓடிட்டு இருக்கா சார்? இல்லை, ஆக்சுவலாக நேற்று கே.சி. வேணுகோபால் வந்திருந்தாரு. அதை நம்ம பேசணும். கே.சி. வேணுகோபால் விஜய பார்க்கறதுக்காகலாம் வரல. பட் அவர் வந்து அஃபிஷியலாக வந்துட்டு போனாரு. அக்கவுண்ட்ஸ் கமிட்டியோடைய சேர்மன் அவர். அந்த அடிப்படையில் ஒரு சில விஷயங்களுக்காக வந்துட்டு போனாரு, அவ்வளோதான். விஜய்க்கும் அதுக்கும் தாவேக்காவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத நம்ம நேற்றே கிளியராக சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன். போனாலும் திமுக அதை பற்றி பெருசாக கவலைப்படாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஒரு விஷயம். இப்போ தாவேக்கா ஏடிஎம்கே இருக்குமா? வாய்ப்பு இருக்கான்னா, தாவேக்கா தெளிவா சொல்லிடுச்சு. பாஜகவுடன் கூட்டணி இருக்கும். யாரும் கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. ஆனால் எடப்பாடி எப்படி முடிவெடுக்க போறாரு? ஒருவேளை அவருக்கு டிடிவி, ஓபிஎஸ் எல்லாம் அவசியம் சேர்க்கணும் நீங்க அப்படின்னு ஏதோ பிரஷர் வந்தால் அவர் வேற மாதிரி முடிவெடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தகவல் சொல்றாங்க. கடைசி நேரத்துல டப்புன்னு கழட்டிட்டு தாவேக்கோட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு. அது சாத்தியக்கூறுகள் உண்டா இல்லையானா? ஆனா எடப்பாடி வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய நபர் கிடையாது. ஆரம்பத்திலேருந்து அண்ணாமலை வந்து சொல்லிட்டே இருக்கார். அவரை நம்பி நீங்க எதுவும் பண்ணாதீங்க. அவருக்கு ஒரு செக் வச்சே வச்சீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். நீங்க எல்லாத்தையும் அவர் ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா அவர் கடைசியில் உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டே இருக்காரு. இந்த ஒரு தகவல் இருக்குன்னு வச்சுங்க. பட் இதை தாண்டி வேற கூட்டணி ஆப்ஷன்ஸ் வேற என்ன இருக்கு அவருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புமணி பிஜேபியிடம் பேசிக்கிட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. ஸோ அதனால அவருக்கு வாய்ப்பு இல்லை. தேமுதிக தெளிவா இருக்கு. ஒண்ணு அண்ணா திமுக இல்லைன்னா திமுக. காரணம் என்னன்னா, எலெக்ஷன் செலவுக்கு யாரு பணம் கொடுக்குறாங்களோ அவங்க தான். அதுல ஒண்ணும் இல்லை, அவங்க தெளிவா இருப்பாங்க. அன்புமணியும் அதே மாதிரி நிலைமையில தான் இருக்காரு. பட் அதை தாண்டிய விஷயங்கள் ஓபிஎஸ் அண்ட் டிடிவி என்ன செய்ய போறாங்க? ஏன்னா கூட்டணி சம்பந்தமாக குழு அமைக்கிற அளவுக்கு தாவேக்கால ஒரு சூழ்நிலை இருக்கான்னு பார்த்தா அது இல்லை. அப்படிதான் நம்ம சொல்லணும். காரணம் வேற யார் இருக்கா கூட்டணிக்கு?
பெரிய லெவல்ல பேச்சுவார்த்தை நடத்தி வேற உதிரி கட்சிகள் யாராவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா அந்த லெட்டர் பேட் கட்சின்னு சொல்லிக்குவாங்கல்ல, அந்த மாரி ஆட்கள் யாராவது வந்தா ஓ! போனாலே ஒழிய திரு கிருஷ்ணசாமி, திரு ஜான் பாண்டியன் இந்த ஆமா, மாதிரியான ஆமா, ஆமா. ஆட்கள். அந்த மாரி ஆட்கள் தான். மத்தபடி வேற யாரும் வாய்ப்பு இல்லைல்ல. பெரிய கட்சிகள் எல்லாமே அங்கங்க போய் செட் ஆயிட்டாங்க அவங்க. ஸோ அவங்க வெளிய வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால பெரிய லெவல்ல குழு அமைத்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துற அளவுக்கு தாவேகா இன்னும் வளர்ந்திருக்கான்னு பார்க்கணும். இன்னும் வளரல. சரியா வளரல. ஃபர்ஸ்ட் எலக்ஷன் அவங்களுக்கு. ஸோ ஆனா இந்த ஒரு விஷயம் நேத்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேசியிருக்காரு. டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா, எனக்கு டைம் ரொம்ப கம்மி. இப்போ அடுத்தது இந்த ஜனநாயகன் பட ப்ரமோஷன்ஸுக்காக மலேசியா போறாரு விஜய். ஒரு 1 வாரம் இங்க இருக்க மாட்டாரு. ஸோ அதனால போயிட்டு வந்துட்டுன்னா கிட்ட முடிஞ்சிருச்சு. டிசம்பர் முடிஞ்சிருச்சு. ஜனவரி. ஒரு ஜனவரிலேருந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 60 நாள் தான். பிப்ரவரி ரொம்ப கம்மி. ஒரு 45 நாள் தான் இருக்கும் அவருக்கு. அந்த 45 நாள்ல என்னென்ன செய்ய போறாங்கங்கிறது தான் பெரிய அது சம்மந்தமா தான் டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் நெறைய டூர் போ வேண்டியது இருக்கு. என்ன செய்ய போறாங்கங்கிறதெல்லாம் பத்தி நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு விஜய். இந்த டிஸ்கஷன்ல புசி ஆனந்த் இல்லாதது தான் இப்போ எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. வழக்கமா பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அமாவாசைக்கு ஏதோ கோயிலுக்கு போவாராம். போயிட்டு வர்றவரு வரவே இல்ல. ஓ! என்ன காரணம்? அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒரு விஜய்க்கும், புசி ஆனந்துக்கும் என்ன உரசல்? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாமக்கல்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. முந்தா நேத்து. நீங்க நீங்க அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, ஈரோட்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால், நான் களத்தில் இறங்கி போராடுவேன்னு சொல்லிட்டு இருந்த விஜய்யுடைய மாவட்ட செயலாளர், நாமக்கல் மாவட்ட நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் ம். செந்தில்நாதன் அவர் என்ன பண்ணாரு, ஒரு பெண் நிர்வாகியோட வீட்டுக்கு போறாரு. அவங்க ஏற்கனவே திருமணம் ஆனவங்க. அவங்க வீட்டுக்கு போறாரு. வீட்ல உள்ள குடும்பத்தார்லாம் கையும் களவுமா அவர புடிச்சு, பிரச்சனை பெருசான உடனே அவர கட்சிய விட்டு நீக்கியிருக்காங்க. இந்த விஷயத்துல ரொம்ப அப்செட் விஜய் அப்படின்னு சொல்றாங்க நேத்து. காரணம் என்னன்னா, இது வந்து ஒரு சின்ன சாம்பிள் தான். நாமக்கல்ல நடந்த சம்பவம். ராசிபுரத்துல நடந்த சம்பவம். இது வந்து ஒரு சாம்பிள் தான்னு வச்சுக்கங்களேன். ம். ஏற்கனவே இதே மாரி திருச்சியில ஒரு மாவட்ட நிர்வாகி மேல, இதே மாரி ஸ்பா பேர்ல நடத்தி, அதுல விபச்சாரம் நடத்தினார்ன்னு சொல்லி வழக்கே இருக்கு. ஓ! ஒரு மாவட்ட செயலாளர் அவருக்கு பொறுப்பு குடுத்துருக்காங்க. இப்படியெல்லாம் விஷயங்கள் இதே மாரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 15, 20 மாவட்ட செயலாளர்கள் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளோட இருக்கு. இதெல்லாமே பண்ணது புசி ஆனந்த். இந்த விஷயத்துல ரொம்ப வருத்தமா இருக்காரு விஜய். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு முறையும் குருநாதா, குருநாதான்னு சொல்லியே போஸ்ட் அடிப்பாப்லயாம் அந்த செந்தில்நாதன். நாமக்கல்ல அந்த கட்சிய விட்டு நீக்கியிருக்காங்கல்ல அவர். முழுக்க முழுக்க புசி ஆனந்தோடைய ஆதரவாளர், தீவிர ஆதரவாளர். ஸோ இந்த மாரி விஷயம் இது என்ன பிரச்சனைன்னா, இந்த ஒரு விஷயத்து இல்லாம இன்னும் 3 பேரு அருண்ராஜ் ஐஏஎஸ் இருக்கார்ல, அவரு வந்து மீட்டிங் போடுறாரு. சேலம், நாமக்கல் இந்த ஏரியால மீட்டிங் போடுறப்போ, அருண்ராஜ சந்திச்சு ஒரு 3 பெண்கள் இதே மாரி கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க செந்தில்நாதன் மேல. சார் இதே கம்ப்ளைண்ட்ட நாங்க ஏற்கனவே புசி ஆனந்துட்ட சொன்னோம். அவர் காதுலயே வாங்கல. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரு என்ன பண்ணிட்டாரு தெளிவா அருண்ராஜ், அந்த 3 பெண்களையும் பேச வைத்து வீடியோ எடுத்து அப்படியே விஜய்க்கு அனுப்பிட்டாரு. நான் பெருசா எதுவும் பெருசாக்கிக்க வேணாங்க. மீடியாக்குலாம் போவாதீங்க. நான் நடவடிக்கை எடுக்க சொல்றேன்னு சொல்லி, அந்த அடிப்படையில தான் நடந்திருக்கு. செந்தில்நாதனுடைய பதவி பறிப்புன்னு வச்சுக்கங்களேன். இந்த நிகழ்ச்சி வந்து புசி ஆனந்த் மேல ஒரு கடுமையான கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு விஜய்க்கு, அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒருத்தர் மேல ஏற்கனவே அகஸ்மாத்தா நடந்துச்சுன்லாம் இல்ல. தொடர்ந்து கிட்டத்தட்ட 1 1/2 வருஷமாவே புசி ஆனந்த் சொல்லி உனக்கு பதவி வாங்கி தரேன், அது வாங்கி தரேன்னு பெண் நிர்வாகிகள் எல்லாம் ஒரு மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு செந்தில்நாதன். இது இவங்க போய் அருண்ராஜ்ட்ட போய் சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, அவரு வந்து செந்தில்நாதன் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர். ம். அருண்ராஜ் அவர் வந்து கொங்கு பகுதியைச் சேர்ந்தவர்ன்னு வச்சுக்கங்களேன். அவர் சொல்லியிருக்காரு அருண்ராஜ், இல்லங்க நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா சிக்கலாயிரும். கேஸ்ட் வைஸ் பிரச்சனை ஆயிடும். ஸோ நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க என்ன கம்ப்ளைண்ட்டோ சொல்லுங்க. நான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிறேன். எடுத்து தலைவர்ட்ட சொல்றேன். தலைவர் நடவடிக்கை எடுக்கட்டும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு இந்த சம்பவம். இது புசிக்கு பெரிய சிக்கலாயிருக்கு. ஸோ அதனால தான் நேத்து அந்த 3 மணி நேர டிஸ்கஷன்ல பொதுச் செயலாளர்ன்னு சொல்றவரு எல்லா விஷயத்துக்கும் புசி ஆனந்த வச்சுக்கணும்னு நினைக்கிறவரு, முக்கியமான டிஸ்கஷன்ல இல்லன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம். ஏன் தவிர்த்தாரு அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு காரணம்னு சொல்றாங்க முக்கியமா. ஆமா, ம். ஆமா.
நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும் பொழுது, இப்போ செங்கோட்டையன் வருகைக்கு பிறகு சில அதிகார மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. உட்கட்சி பூசல் வந்து அ ந நிறைந்து இருக்கு தாவேகாவுல அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்றீங்களா சார்? 100% உண்மதான். அதாவது ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிறாங்க ஈரோடு சம்பவத்தில. அதாவது அந்த ஆர்கனைசிங்ல பயங்கர சந்தோஷமா விஜய்க்கு. இந்த மாரி ஏற்கனவே நடந்திருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனைகளே இல்லாம இருந்திருக்குமே! ம். இப்ப இவர் மட்டும் எப்படி நடத்துறாரு இந்த நிகழ்ச்சிய இது மாரிலாம்? இத்தனைக்கும் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பெரிய நெருக்கடி தாவேக்காக்கு இருக்கு. ம். கட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கு. நீங்க சரியா இல்லன்னா, நீங்க வந்து இடம் கிடைக்காம போயிட்டுருக்கு. இடம் கிடைச்சாலும், ஏதாவது சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும், இனிமே இன் ஃபியூச்சர் நிகழ்ச்சிகள் நடத்த முடியாத அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு தாவேக்கால. இப்படி ஒரு சூழ்நிலைய ரொம்ப அழகா பண்ணிட்டாரு ஈரோட்ல. அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் அவருக்கு. வருத்தம் என்னன்னா, என்னடா ஏன் இப்படி அடுத்த கட்டத்துல இருந்தவங்களுக்கு ஏன் புஷி ஆனந்த் ஏன் இப்படி பண்ணிட்டாப்ல? இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே! அப்படிங்கிறது தான் விஜயுடைய வருத்தம். ஏற்கனவே ஒரு வருத்தத்துல இருக்கிறப்போ, கரெக்ட்டா அந்த நாமக்கல் மாவட்ட செயலாளர பத்தி வீடியோ, செய்திகள் வர்றப்போ, அடுத்த கோவம் வரும்ல. ஸோ அந்த ஒரு கோவத்தோட விளைவு இது ஒண்ணு. இன்னொரு பெரிய ஜோக் நீங்க பார்க்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா, நாமக்கல் இதுல ஈரோட்ல நடந்தது. ஸ்பீக்கர்ல ஒரு பையன் மேல ஏறுனாப்லல்ல. ம். எல்லா இடத்துலயும் பவுன்சர்ஸ போட்டுருக்காங்க. தொண்டரணிய போட்டு யாரும் மேல ஏறக்கூடாதுங்கிறப்போ, இது ஃபுல் செட்டப்புங்கிறாங்க. இந்த பையன் மட்டும் மேல ஏத்தி, அவர நிக்க வச்சு, ஓ! விஜய் அந்த பேசிக்கிட்டே இருக்கப்ப நிப்பாட்டி, "இறங்கு, தம்பி இறங்கு, தம்பி இறங்குன்னு" சொல்ல வச்சு, அதாவது ரொம்ப கட்டுப்பாடா தான் விஜய் இருக்காரு. அப்படிங்கிற மாரி ஒரு ட்ராமா இது நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு நண்பர் சொல்றாரு, சிரிப்பா இருக்கு. "இதுல தான் ட்ராமா இல்லையா?" அப்பதான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு, "சார், எல்லா இடத்துலயும் கம்பி போட்டிருந்தாங்க 1. 2வது எங்கேயும் உயரமான இடத்துல எங்கேயும் ஏறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாவே இருந்துச்சு. போலீஸும் இருந்துச்சு, இவங்களும் இருந்தாங்க. அதையும் மீறி ஒரு பையன் ஏறுற அளவுக்கு இவங்க செட்டப் பண்ணி" ஏன்னா எல்லாமே அப்பா பரவால்ல சும்மா சொல்லக்கூடாது. நிகழ்ச்சிய ரொம்ப அருமையா நடத்துறாருங்க விஜய். மாரி இல்ல. ஒரு பையன் மேல ஏறுனாப்ல, உடனே அவர அதட்டி கீழ இறங்கி, அப்பதான் அவங்க முத்தம் கேட்டாரா இல்லையா தெரியல. இவர் முத்தம் குடுத்து அவர இறக்கி விட்டாருன்னு வச்சுக்கங்க விஜய். ஸோ இது எல்லாமே செட்டப்பா இருக்கு. சொல்லுவாங்கல்ல சினிமால. இடையில வருவாரு. நீங்க அடிச்சிட்டு இருக்கீங்க. டக்குனு இவரு குறுக்கல்ல இவரு வருவாருங்கிற மாரி, சீரியஸா ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இதுல இந்த பையன் மேல ஏறி இவர நிப்பாட்டி, இது ஏன் இந்த சினிமாத்தனம் இன்னும் அவர்ட்ட குறையல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பா இருக்கு இந்த விஷயத்த நம்ம கேள்விப்பட்டப்போ. ஆமா. ம். நாளைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா வந்து நடத்தப் போறாங்க. கியூஆர் கோடு வந்து குடுத்துருவோம். ஆ ம். மாமல்லபுரத்துல 10:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த கியூஆர் ஏற்கனவே கோடு ரொம்ப முக்கியம் அப்டின்லாம் இப்ப அனவுன்ஸ்மென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ம். தமிழக வெற்றி கழகம் தொடங்கி 2 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் வந்து கிறிஸ்துமஸ் விழாவ நடத்தல. அவர் மீது இன்னும் சொல்லப்போனால், அவர் வைக்கக்கூடிய விமர்சனமே அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் ம். ஜோசப் விஜய் அப்டின்ற ஒரு விமர்சனம் தான் பிஜேபி முதல்ல ஆரம்பிச்சுச்சு. ஆமா, ஆமா, ஆமா. இப்போ அவர் கிறிஸ்துமஸ் விழாவ 2 வருஷம் கழிச்சு, இப்ப தேர்தல் நெருங்கும் சமயத்துல வந்து அவரு நடத்துறாரு அப்டின்னா, இத எப்படி பார்க்கிறது? திமுக, அதிமுக வருஷம் வருஷம் நடக்கும். ஆமாமா. எப்பவுமே நடத்தும். காலங்காலமா ஆமா. நடத்துவாங்க அந்த ஆமா, ஆமா, கிறிஸ்துமஸ் ஆமா, ஆமா, விழாவ. ஆமா. எனக்கு ஆமா. நினைவு சரியா இருந்தால் அஇஅதிமுகவில் மட்டும் அம்மையார் ஜெயலலிதாவினுடைய மறைவின் போது மட்டும் தான் அந்த கிறிஸ்துமஸ் விழா நடத்தல, நடக்கவில்லை. நடத்தல. ஆமா, ஆமா. உண்மதான், உண்மதான், ஸோ உண்மதான். இப்போ விஜய் அவர்கள் நடத்துறாருன்னா, இதுல என்ன கணக்கு? முழுக்க, முழுக்க திமுகவுக்கு அவர் அரசியல். செய்தி சொல்றாரா? இல்ல முழுக்க, முழுக்க அரசியல். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதிமுக நடத்திருச்சு, திமுக நடத்திருச்சு. இப்ப அவர் நடத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப மிலாது நபி நடத்துவாராங்கிறது கேள்விக்குறில்ல. இப்ப அடுத்து அவர் நடத்தி ஆகணும்ல. இப்ப இது கிறிஸ்துமஸ் விழா நடத்திட்டாரு. மிலாது நிகழ்ச்சிய அவர் நடத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. என்ன பண்ண போறாருன்னு இதுதான் அரசியல் தான். அவர் என்ன இருக்கு அவரு? நீங்க சிறுபான்மையின் பாதுகாவலர்ன்னு தன்னை உருவாக்கி பெரிய லெவல்ல புரொபகண்டா பண்ணிக்கிற அவர் வந்து இது கிறிஸ்துமஸ் விழா கூட நடத்தலைன்னா ஒரு கேள்விக்குறி ஆயிரும் இல்லையா அதுல. ஸோ அதனால அவர் நடத்தணும். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சிங்கிறது அவருக்கு ஒரு சங்கடம் தான். என்ன காரணம்னா, அவர விஜய்னே சொல்லிட்டு இருக்கப்ப, இனிமே பிஜேபி திருப்பி நான் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் திருப்பி நடத்தும். ஜோசப் விஜய் கிறிஸ்துமஸ் விழா நடத்துறதுல என்னங்க பெரிய ஆச்சரியம்? வீட்ல நடத்துறத வெளிய நடத்துறாரு அவ்வளோதானே. அவர் கிறிஸ்தவர் தானே அப்படின்னு பேச ஆரம்பிச்சுருவாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு அவரு அரசியல் தான். அதுல முழுக்க முழுக்க அரசியல் தான். அதுல ஒண்ணு. 2வது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா,
இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்திட்டு உடனே அவர் மலேசியா போக வேண்டிய கட்டாயம். ம். அதனால ஏன்னா வழக்கமா பார்த்தீங்கன்னா, திமுக, அதிமுகல ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே, 10 நாளைக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடும். கிறிஸ்துவ விழா எப்ப நடத்த போறாங்க, கிறிஸ்துமஸ் விழான்னு. ஒரு ஹலோ நேத்து ஆலோசனை கூட்டம் நடத்தி, இன்னைக்கு டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணி, நாளைக்கு நிகழ்ச்சி நடத்துறாரு. ம். என்னங்க ஒரு வேலைய முடிச்சுட்டு வர முடியாது. கிறிஸ்துமஸ் தாண்டி நடத்துனா விமர்சனம் ஆயிரும்ல. அதனால டக்குன்னு அர்ஜென்ட்டா நடத்திட்டு போறாரு. இதுல முழுக்க முழுக்க அரசியல் தான் அவருக்கு. அதுல ஒண்ணு தாண்டி வேற ஒண்ணும் இருக்கிற மாரி தெரியல. ஆமாமா. ஏன்னா இல்ல இன்னும் நல்லா முதல்வர் சொல்லணும். முதல்வர் கிறிஸ்துமஸ் ஃபங்ஷன்ல கலந்துக்கிறாரு. மத்திய பாஜக அரசு வந்து கடுமையா சாடுறாரு. அது சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு அரசுன்னு சாடுறாரு. நாங்க தான் ஒரே அரணா இருக்கோம் சிறுபான்மையினருக்கு அப்டின்றாரு. அப்போ அதுக்கு ஒரு பதிலடி குடுக்கும் விதமா அவர் ஒரு கிறிஸ்துமஸ் விழாவ நடத்தி, பாருங்க திமுக வந்து கிறிஸ்துமஸ் சிறுபான்மையினருக்கு ஒண்ணுமே செய்யல. நாங்க தான் வந்து இனி ஆட்சிக்கு வந்து சிறுபான்மையினருக்கு நாங்க இந்த மாரி செய்ய போறோம். அப்டின்ற ஒரு தளமா கூட அது அமையலாம்ல. 100% பண்ணுவாரு. அதெல்லாம் மாற்றமே இல்ல. பிஜேபிய பேச மாட்டாரு. ம். ஒரு வார்த்தை கூட பேச போறதில்ல. நாளைக்கு திமுக பத்தி தான் பேசுவாரு. சிறுபான்மை வாக்குகளை மட்டும் நீங்க வந்து அ வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா எதுவுமே செய்யல நீங்க. அப்படின்னு தான் திமுகவுக்கு எதிரான ஒரு விமர்சனத்துக்கான களமா தான் அத பார்ப்பார். வேற என்ன இருக்கு இதுல? ம். கிறிஸ்துமஸ் விழாங்கிறது வேணா பேரா இருக்கலாமே ஒழிய, திமுக எதிர்ப்பு மற்றொரு நிகழ்ச்சி வேற ஒரு கலர்ல நடத்துறாரு. அவ்வளோதான். அவர் தான் தெளிவா சொல்ட்டாரே. களத்துல இருக்கவங்கள தாங்க நான் பேச முடியும். ம். அதுவும் குறிப்பா சொன்னா ஆளுங்கட்சிய தான் நாங்க பேச முடியும். ஏன்னா அருண்ராஜ் கூட அது இதையே தான் விளக்க சொல்றாரு. ஆமாங்க ஆளுங்கட்சிய எதிர்த்து தானே பேச முடியும் நாங்க அப்படிங்கிறாரு. ஸோ அதனால நாளைக்கு அதே சிறுபான்மை மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அங்க நடந்துச்சு, இங்க நடந்துச்சுன்னு ஏதாவது ஒரு கதைய சொல்லி, அவ்வளோதான். இன்னும் 10 நிமிஷம் பேச போறாரு. வேற என்ன? அது இன் ம். கேமரா மீட்டிங் தான் வேற. உங்களுக்கு வந்து பொது இது பப்ளிக் மீட்டிங் கிடையாது. ஒரு அரங்கு நிகழ்ச்சி தான் இது. ஸோ அதனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இத பத்தி தான் அவர் பேச போறாரு. நம்ம வைக்கும்போது முழுக்க முழுக்க அரசியலா தான் இருக்கும். ஏன்னா ம். இதுல அவருக்கு ஒண்ணும் பெருசா ஆதாயத்த தேட முடியாது அப்படின்னு தான் என்னுடைய பார்வையா நான் நினைக்கிறேன். ம். ஆனா ஒரு இன்னொரு விஷயம். ஒரு இது அதிமுகல ஒரு முக்கிய நிர்வாகி கட்சியில சேர்றதுக்கு கிறிஸ்துவ பாதிரியார்கள் மூலியமா விஜய அணுகுறாரு ஓ! ஒருத்தர். ஆமாமாமாமா. ஜோசப் விஜய்ங்கிறது தனக்கான அடையாளத்த வந்து அவரு தெளிவா இருக்காருங்கிறத சொல்ல வரேன் நானு. ம். பேர் தெரிஞ்சுக்கலாமா சார்? இவரு தான் நம்மாளு மாப்பா பாண்டியராஜன். ஓ! அவர கட்சிய விட்டு அவர் கட்சிய சேர்க்கறதுக்கு அவர் ட்ரை பண்ணாரு. ம். பட் அவரு சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே தேமுதிகலேருந்து வந்தாரு, பிஜேபிக்கு போனாரு. இப்படி ம். ஒரு பெரிய ஒரு ஏற்கனவே ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர். பின்னணி கொண்டவருங்கிற மாரி ஒரு இமேஜ் இருக்கிறதுனால, இப்ப என்ன பண்ணிட்டாரு, மாப்பா பாண்டியராஜன் சில ம் பாதிரியார்கள், பிஷப்ஸ புடிச்சு, அவங்க மூலியமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இப்போ. அது எந்த அளவுக்கு அவருக்கு பலன் அளிக்கும்னு தெரியல. அப்ப இன்னும் அப்டேட் வரல நம்மளுக்கு. சில பேர வச்சு முயற்சி பண்றாருங்கிற நம்மளுக்கு தகவல் கிடைச்சது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஹக்கீம். ஆமா பார்ப்போம். நிச்சயமா சார். தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சியினரும் எப்படியாவது வாக்குகளை பெற வேண்டும் என்ற நோக்கோடு ஒவ்வொரு காய்கள் நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் சூடு பிடிக்க துவங்கி இருக்கிறது. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதிலேயே அந்த தேர்தல் பிரச்சாரம் வந்து முடங்கி விடுமா? அந்த பணிகளில் கவனம் செலுத்துவது. இதெல்லாம் இன்னொரு ஒரு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்திருக்கிறது தாவேக்கா என்றே கண்டுக்கவே கூறலாம். இல்லையே. ம், எல்லா கட்சிக்கும் இந்த ஒரு கவலை இருக்கு. தாவேக்காக்கு கவலையே இருக்கிற மாரி தெரியலையே ஹக்கீம். அவங்க ம், அவங்க தலைவர்கள் கூட அத பத்தி ஈரோட்ல பேசலையே. ம். எந்த தலைவருமே சார் விஜய்க்கு தான் டைம் இல்லாம கூட எஸ்டிஆர்ங்கிற இருக்கலாம். வார்த்தையே உச்சரிக்கப்படல. வார்த்தையே பேசல நீங்க. இப்ப அவங்க இன்னைக்கு திமுக சம்பவம் இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது. கூட்டம் அவசர நடத்திருக்கு. அவசரமா கூட்டியிருக்கு. ஏன்னா இவ்வளோ பேர நீக்கியிருக்காங்க. இல்ல உண்மையிலேயே இந்த நீக்கம்ங்கிறது சரியானதாங்கிறதுக்காக தான் இன்னைக்கு திமுக மீட்டிங் நடத்துது. அவங்களுக்கு கவலை இல்ல. ம். புஷி ஆனந்த பத்தி கவலைப்படுறாங்க. நாமக்கல் மாவட்ட செயலாளர் பாலியல் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. ஸோ இந்த விஷயத்த தாண்டி இன்னும் தாவேக்காவால வெளிய வர முடியலையா? ம். பண்ண முடியல. ஆமா, ஆமா, ஓகே. ஆமா. நிச்சயமா சார். பல்வேறு கருத்துக்கள் எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி.